நிலை எப்படி இருப்பினும் நான் விரட்டி விடுபவன் அல்லன். நிச்சயமாக அவர்கள் தம் இறைவனை நன்மையுடன் சந்திப்பவர்களாக இருக்கின்றனர். ஆனால் உங்களையோ அறிவில்லா சமூகத்தவர்களாகவே நான் காண்கிறேன். என் சமூகத்தவர்களே, நான் அவர்களை விரட்டிவிட்டால் அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து எனக்கு உதவி செய்பவர் யார்? இதை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் என்னிடம் இருக்கின்றன என்று நான் உங்களிடம் கூறவில்லை. மறைவானவற்றை நான் அறிந்தவனும் அல்லன். நிச்சயமாக நான் ஒரு மலக்கு என்றும் நான் கூறவில்லை. எவர்களை உங்களுடைய கண்கள் இழிவாக நோக்குகின்றனவோ அவர்களுக்கு அல்லாஹ் யாதொரு நன்மையும் அளிக்க மாட்டான் என்று நான் கூறவில்லை. அவர்களின் இதயங்களில் உள்ளதை அல்லாஹ்வே நன்கு அறிந்தவன். என் உண்மைகளுக்கு மாறாக நான் எதுவும் செய்தால் நிச்சயமாக நானும் அநியாயக்காரர்களில் ஒருவனாகி விடுவேன். அதற்கு அவர்கள், நூஹே, நிச்சயமாக நீர் எங்களுடன் தர்க்கம் செய்தீர். அதிகமாகவே நீர் எங்களுடன் தர்க்கம் செய்தீர். எனவே நீர் உண்மையாளராக இருந்தால் எங்களை நீர் அச்சமூட்டுகின்ற அந்த வேதனையை கொண்டு வாரும் என்று கூறினார்கள். அதற்கு அவர், நிச்சயமாக அல்லாஹ் நாடினால் அதை உங்கள் மீது கொண்டு வருபவன் அவனே ஆவான். அதை நீங்கள் தடுத்துவிடக் கூடியவர்களும் அல்லர் என்று கூறினார். நான் உங்களுக்கு நல்லுபதேசம் செய்ய கருதினாலும் உங்களை வழிகேட்டிலேயே விட்டு வைக்க அல்லாஹ் நாடியிருந்தால் என்னுடைய நல்லுபதேசம் உங்களுக்கு யாதொரு பயனும் அளிக்காது. அவன்தான் உங்களை படைத்து பரிபாலிக்கும் உங்களுடைய இறைவன். அவனிடமே நீங்கள் மீண்டும் கொண்டு வரப்படுவீர்கள் என்றும் கூறினார். நபியே, நீர் இதை கூறும்போது இதனை இவர் இட்டுக்கட்டி சொல்கிறார் என்று கூறுகிறார்களா? அதற்கு நீர் கூறும், நான் இதனை இட்டுக்கட்டி சொல்லியிருந்தால் என் மீதே என் குற்றம் சாரும். நீங்கள் செய்யும் குற்றங்களிலிருந்து நான் நீங்கியவன் ஆவேன். மேலும் நூஹுவுக்கு வஹி அறிவிக்கப்பட்டது, முன்னர் ஈமான் கொண்டவர்களை தவிர இனி உம்முடைய சமூகத்தாரில் நிச்சயமாக எவரும் நம்பிக்கை கொள்ள மாட்டார். ஆதலால் அவர்கள் செய்வதை பற்றி நீர் விசாரப்படாதீர். நம் பார்வையில் நம் வஹி அறிவிப்புக்கு ஒப்ப ஒரு கப்பலை கட்டும். அநியாயம் செய்தவர்களை பற்றி பரிந்து இனி நீர் என்னிடம் பேசாதீர். நிச்சயமாக அவர்கள் பிரளயத்தில் மூழ்கடிக்கப்படுவார்கள். அவர் கப்பல் கட்டிக் கொண்டிருந்த போது அவருடைய சமூகத்தின் தலைவர்கள் அவர் பக்கமாக சென்ற போதெல்லாம் அவரை பரிகசித்தனர். அதற்கு அவர், நீங்கள் எங்களை பரிகசிப்பீர்களானால் நிச்சயமாக நீங்கள் பரிகசிப்பது போலவே அதிவிரைவில் நாங்கள் உங்களை பரிகசிப்போம் என்று கூறினார். அன்றியும் எவன் மீது அவன் இழிவுபடுத்தும் வேதனை வரும் என்றும் எவன் மீது நிலைத்திருக்கும் வேதனை இறங்கும் என்றும் வெகு விரைவில் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்றும் கூறினார். இறுதியாக நம் உத்தரவு வந்தது. அடுப்பு பொங்கவே நாம் நூகை நோக்கி உயிர் பிராணிகள் ஒவ்வொரு வகையிலிருந்தும் ஆண் பெண் கொண்ட ஒவ்வொரு ஜோடியை அக்கப்பலில் ஏற்றிக் கொள்ளும். மூழ்கடிக்கப்படுவார்கள் என்று எவர்களை குறித்து முன்பே நம் வாக்கு ஏற்பட்டு விட்டதோ அவர்களை தவிர உம் குடும்பத்தாரையும் ஈமான் கொண்டவர்களையும் ஏற்றிக் கொள்ளும் என்று நாம் கூறினோம். வெகு சொற்ப மக்களை தவிர மற்றவர்கள் அவருடன் ஈமான் கொள்ளவில்லை. அதற்கு தம்மை சார்ந்தோரை நோக்கி அவர், இதை செலுத்தவும் இதை நிறுத்தவும் வல்லமை உள்ள அல்லாஹுவின் திருநாமத்தை கூறி இதில் நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள். மெய்யாகவே என் இறைவன் மிகவும் மன்னிப்பவனாகவும் மிக்க கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான் என்று கூறினார். பின்னர் அக்கப்பல் மலைகளை போன்ற அலைகளுக்கு இடையே அவர்களை சுமந்து கொண்டு செல்லலாயிற்று. அப்போது தம்மை விட்டு விலகி நின்ற தம் மகனை நோக்கி, என் அருமை மகனே, எங்களோடு நீயும் கப்பலில் ஏறிக்கொள், காபிர்களுடன் சேர்ந்து இராதே என்று நூஹ் நபி உரக்க அழைத்தார். அதற்கு அவன், என்னை தண்ணீரிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு மலையின் மேல் சென்று நான் தப்பிவிடுவேன் என கூறினான். அல்லாஹ் எவர் மேல் கிருபை வைத்திருக்கின்றானோ அவரை தவிர வேறு எவரும் இன்று அல்லாஹுவின் கட்டளையில் இருந்து ரட்சிக்கப்படுபவர்கள் அல்ல என்று நூஹ் நபி கூறினார். அச்சமயம் அவர்களிடையே பேரலை ஒன்று எழுந்து குறுக்கிட்டது. அவன் மூழ்கடிக்கப்பட்டவர்களில் ஒருவனாகிவிட்டான். பின்னர், பூமியே, நீ உன் நீரை விழுங்கிவிடு, வானமே மழையை நிறுத்திக்கொள் என்று சொல்லப்பட்டது. நீரும் குறைக்கப் பெற்றது. இதற்குள் நிராகரித்தோர் நீரில் மூழ்கி அவர்கள் காரியமும் முடிந்துவிட்டது. கப்பல் ஜூதி மலை மீது தங்கியது. அநியாயம் செய்த மக்களுக்கு இத்தகைய அழிவுதான் என்று கூறப்பட்டது. நூஹ் நபி தன் இறைவனிடம், இறைவனே,
நிச்சயமாக என் மகன் என் குடும்பத்தைச் சேர்ந்தவனே, உன் வாக்குறுதி நிச்சயமாக உண்மையானது. நீதி வழங்குவோர்களிலெல்லாம் மேலான நீதிபதியாய் நீ இருக்கிறாய் என கூறினார். அதற்கு இறைவன் கூறினான், நூஹே, உண்மையாகவே அவன் குடும்பத்தை சார்ந்தவன் அல்லன். நிச்சயமாக அவன் ஒழுக்கமில்லா செயல்களையே செய்து கொண்டிருந்தான். ஆகவே நீர் அறியாத விஷயத்தை பற்றி என்னிடம் கேட்க வேண்டாம். நீர் அறியாதவர்களில் ஒருவராகிவிட வேண்டாம் என்று திடமாக நான் உமக்கு உபதேசம் செய்கிறேன். அதற்கு நூஹ், இறைவனே, நான் அறியாத விஷயம் பற்றி நான் உன்னிடம் கேட்பதிலிருந்து என்னை ரட்சிக்குமாறு உன்னிடம் வேண்டுகிறேன். நீ என்னை மன்னித்து எனக்கு கிருபை செய்யாவிட்டால் நானும் நஷ்டமடைந்தோரில் ஒருவனாகி விடுவேன் என்று கூறினார். கப்பல் ஜூதி மலையில் தங்கியதும், நூஹே, நம் சாந்தியுடன் சலாமத்தாக கப்பலிலிருந்து இறங்கும். உம்மீதும் உம்முடன் இருக்கும் கூட்டத்தார் மீதும் பெரும் பாக்கியங்கள் உண்டாவதாக. பிற்காலத்தில் உம்முடைய சந்ததி பெருகும். இவ்வுலகில் நாம் அவர்களை நிச்சயமாக சுகம் அனுபவிக்க விடுவோம். ஆனால் இறுதியில் அவர்களின் பாவச் செயல்களால் அவர்களை நோவினை செய்யும் வேதனை நம்மிடம் இருந்து வந்தடையும் என்று கூறப்பட்டது. நபியே, உமக்கு இது மறைவான நிகழ்ச்சிகளில் உள்ளதாகும். நாம் இதனை உமக்கு வஹி மூலம் அறிவித்தோம். நீரோ அல்லது உம்முடைய கூட்டத்தினரோ இதற்கு முன் இதனை அறிந்திருக்கவில்லை. நீரும் பொறுமையை கைக்கொள்வீராக. நிச்சயமாக இறுதியில் நல்ல முடிவு பயபக்தி உடையவர்களுக்குத்தான் கிட்டும். ஆது சமூகத்தாரிடம் அவர்களுடைய சகோதரர் ஹூதை நம் தூதராக அனுப்பி வைத்தோம். அவர் சொன்னார், என்னுடைய சமூகத்தாரே, அல்லாஹ்வையே நீங்கள் வணங்குங்கள். அவன் அன்றி வேறு இறைவன் உங்களுக்கு இல்லை. மற்ற தெய்வங்கள் எல்லாம் நீங்கள் பொய்யாக கற்பனை செய்தவையாகும். என் சமூகத்தார்களே, இதற்காக நான் உங்களிடம் ஒரு கூலியும் கேட்கவில்லை. எனக்கு உரிய கூலியெல்லாம் என்னை படைத்த அல்லாஹ்விடமே இருக்கிறது. நீங்கள் இதை விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா என்றும், என்னுடைய சமூகத்தார்களே, நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் பிழை பொறுக்க தேடுங்கள். இன்னும் தௌபா செய்து அவன் பக்கமே மீளுங்கள். அவன் உங்கள் மீது வானத்திலிருந்து தொடராக மழையை அனுப்புவான். மேலும் உங்களுடைய வலிமையுடன் மேலும் வலிமை பெருகச் செய்வான். இன்னும் நீங்கள் அவனை புறக்கணித்து குற்றவாளிகளாகி விடாதீர்கள் என்றும் எச்சரித்து கூறினார். அதற்கு அவர்கள், ஹூதே, நீர் எங்களிடம் எவ்வித அத்தாட்சியும் கொண்டு வரவில்லை. உம்முடைய சொல்லுக்காக எங்கள் தெய்வங்களை நாங்கள் விட்டு விடுபவர்களும் அல்லர். நாங்கள் உம்மேல் ஈமான் கொள்கிறவர்களும் அல்லர் என்று பதில் கூறினார்கள். எங்களுடைய தெய்வங்களில் சில கேட்டை கொண்டும் உம்மை பிடித்துக் கொண்டன என்பதை தவிர நாங்கள் வேறு எதுவும் கூறுவதற்கில்லை என்றும் கூறினார்கள். அதற்கு அவர், நிச்சயமாக நான் அல்லாஹ்வை சாட்சியாக்குகிறேன். நீங்கள் இணை வைப்பவற்றை விட்டும் நிச்சயமாக நான் விலகிக் கொண்டேன் என்பதற்கு நீங்களும் சாட்சியாயிருங்கள் என்று கூறினார். ஆகவே அவனை அன்றி நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எனக்கு சூழ்ச்சியை செய்து பாருங்கள். இதில் நீங்கள் எனக்கு எந்த அவகாசமும் கொடுக்க வேண்டாம் என்றும் கூறினார். நிச்சயமாக நான் எனக்கும் உங்களுக்கும் ரப்பாக இருக்கும் அல்லாஹ்விடமே பொறுப்பை ஒப்படைத்து விட்டேன். அவன் அதன் முன் நெற்றி ஓமத்தை பிடித்தே அல்லாமல் எந்த உயிர் பிராணியும் இல்லை. நிச்சயமாக என் இறைவன் நேரான வழியில் இருக்கின்றான். நீங்கள் இவ் உபதேசத்தை புறக்கணிப்பீர்களாயின் எதற்காக நான் உங்களிடம் அனுப்பப்பட்டேனோ அதனை நிச்சயமாக நான் உங்களிடம் சேர்ப்பித்து விட்டேன். இன்னும் என்னுடைய இறைவன் நீங்கள் அல்லாத வேறு ஒரு சமூகத்தை உங்களுக்கு பதிலாக வைத்து விடுவான். அவனுக்கு எப்பொருளையும்